கொய்யா மரம். இது ஒரு புது கொய்யா மரம் வச்சுருக்கோம். இது சீத்தா பழம், நாட்டு சீத்தாப்பழம். இது கருவேப்பிலை. கொய்யா, அங்கே ஒரு கொய்யா மரம் இருக்குது பாருங்கள். கீரைகள்லாம் வந்து போட்டோம்னா கீரைகள்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த கீரையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த புளிச்சக்கீரையில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. புளிச்சக்கீரைக்கு ஸ்பெஷல். ஆந்திராவில் இந்த புளிச்சக்கீரையை மிஸ் பண்ண மாட்டாங்க. புளிச்சக்கீரை பார்த்துக்கோங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் நம்ம புளிச்சக்கீரையை கொஞ்சம் பேர் தான் செய்கிறோம். பட் ஆனால் ஆந்திராவில் இந்த புளிச்சக்கீரை ஒவ்வொரு சாப்பாட்லேயுமே இருக்கும். அவ்வளோ அது சத்துக்கள் இருக்குதுங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஆனந்த நிலையம் சேனல். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஆனந்த நிலையம் சேனல். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசிட்டிவான நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல விஷயங்கள் தான் நமக்கு எல்லாருக்கும், நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தேவையான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஆனந்த நிலையம் சேனல். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க. மன ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியத்துக்கும் வழிவகுக்கும். ஸோ மனசை எப்போவுமே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு பிடித்த நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கணுங்க. ஃபஸ்ட்டு செய்கிற விஷயங்கள், வேலைகள் எதாக இருந்தாலும் மனதிற்கு பிடித்து செய்யணுங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும்போது உடல் ஆரோக்கியம் எப்போவுமே நல்லாயிருக்கும். பிடித்த விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்களாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். அதை வந்து டிக் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து நம்ம செய்யும்போது தொடர்ந்து முன்னேற்றங்கிறது தடுக்க முடியாது யாராலையும். செயல்கள் தான் வந்து வெற்றியை தரும். அந்த செயல்களை கவனிக்கணும். அப்போ எண்ணங்களை கவனித்து நல்ல எண்ணங்களாக வச்சுக்கிட்டோம்னா எண்ணங்கள் தான் செயலாக மாறும். இது யாருமே மறுக்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் செய்ய போகிறோம். அந்த நினைக்கிற விஷயத்த நல்லதாக நினைப்போமே, அதை கவனிக்கணும். அப்போ செயல்கள் சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. அப்போ மன ஆரோக்கியங்கிறது இங்கே வருதா, மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் தொடர்ந்து நம்ம நல்ல விஷயங்களை செய்ய முடியும். ஸோ ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் செயல்களே செய்ய முடியும். அதை ஒத்துக்கிறோமா? ஸோ அப்படி ஒவ்வொன்றா டிக்கடிச்சிட்டே வருவோம். அப்போது ஹெல்த்தை இப்போ கவனிக்கணும். ஹெல்த்து கவனிக்கிறதுக்கு மனசை கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கணும். மனசை சந்தோஷமாக வைக்கணும்னா மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது தான் மனசு சந்தோஷமாக இருக்கும். அப்போ மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நல்ல விஷயங்களாங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து செய்வோம். ஸோ மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டையும் பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக செயல்கள் சிறப்பாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழை மரம் இருக்கு இல்லையா, வாழை மரத்தில் எல்லாமே வந்து பயன் தரக்கூடியது, உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. ஸோ வாழையில் நேற்று ஒரு வாழை மரம் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, அதை தோண்டி வச்சுருக்கோங்க. இதில் இந்த தண்ணி குடித்தோம்னா அவ்வளோ ஹெல்த்துங்க. இங்கே பாருங்கள், கட்டி வச்சுருக்கேன், மூடி வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்குள்ளே அந்த தண்ணி சுரந்துருக்கும். இந்த தண்ணி குடித்தோம்னா நமக்கு இந்த சிறுநீரக கல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உடனே கரைஞ்சிரும். உங்களுக்கு காமிக்கிறேன், அதை ஓப்பன் பண்ணி. தண்ணி அதில் இருக்கும். அந்த தண்ணியை நம்ம அப்படியே குடிக்கலாங்க. அதில் வந்து அந்த ஜீரகம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு குடித்தாலும் நல்லது, இல்லை அப்படியே குடித்தாலும் நல்லது. அந்த டேஸ்ட்டும் வந்து நேச்சுரலாக இருக்குங்க. அந்த தண்ணி நமக்கு அவ்வளோ உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்க. அந்த சிறுநீரக கற்கள்லாம் எதுவுமே கரைஞ்சிரும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கணும் அது அனுபவிச்சதுக்கு தான் தெரியும். அந்த கல் வந்துருச்சுன்னா பெயின் இருக்குங்க. பட் அந்த இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது இந்த வாழை மரம். அந்த வாழை மரத்தை நேற்று தான் கட் பண்ணோம், தண்டு எடுத்துட்டோம். இப்போது இந்த இதை கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், மூடி வச்சுருக்கோம். ஏன்னா பூச்சி இதெல்லாம் விழுகாமல், குப்பையெல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்காக. தண்ணி சுரந்துருக்கு பாருங்கள், அப்படியுமே எறும்பு விழுந்திருக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை குடித்தோம்னா சிறுநீரக கல்லே வராது. மூடி வச்சுமே எவ்வளோ எறும்பு வந்துருக்கு பாருங்கள். இந்த தண்ணி வந்து அப்படியே குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வடிகட்டி இது குடித்தோம்னா சிறுநீரக கல் அப்படிங்கிறதே வராதுங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இந்த வாட்டர் நமக்கு எப்போ கிடைக்கும்னா, இந்த வாழை மரத்தை வந்து கட் பண்ணும்போது மறக்காமல் கொஞ்சம் தோண்டி வச்சிடணும். தோண்டிட்டு இது மாதிரி கவர் போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் டஸ்ட்லாம் விழுகாமல் இருக்கும். அப்போது நேற்று இத்தனையும் செஞ்சும் ஒரு 2-3 எறும்பு அதில் வரதான் செய்யுங்க. ஏன்னா கேப் இருக்கும். ஸோ இந்த தண்ணியை அப்படியே எடுத்து நம்ம